எச்சரிப்பின் வார்த்தை. ஏச்சை. மௌனமான அழிவுச் சூத்திரம். மனோரீதியான சித்துவேலை. தமிழ் மொழியில் ஏச்சை என்ற சொல் பேச்சு வழக்கிலும் சில வட்டாரங்களிலும் பேசப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதற்கு பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன. ஆயினும் நான் இங்கே சொல்ல வருவது நாம் அனைவரும் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பொருளைப் பற்றியது. இந்த வீடியோ முழுவதையும் நீங்கள் பார்த்தால் இறுதியில் நாம் ஏன் வார்த்தைகளைப் பற்றி அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். ஏச்சை என்பது வெறும் வார்த்தையல்ல, அது ஒரு மௌனமான அழிவுச் சூத்திரம், ஒரு மனோரீதியான சித்துவேலை. இன்று யாரும் இதை அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது. பல புதிய வார்த்தைகள் புழக்கத்திற்கு வந்துவிட்டதால் நான் சொல்லும் இந்த ஆழமும் நுணுக்கமும் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போதும் அப்படிப்பட்ட நபர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்காகவே இத்தகைய ஒரு வார்த்தை நம்மிடம் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். இன்றைய காலகட்டத்தில் இது யாருக்கும் தெரியாது. இந்த வார்த்தையை சிறுவயதில் கேட்டு நானே குழப்பமடைந்திருக்கிறேன். அதன் பிறகு அத்தகைய மனிதர்களின் செயல்களை, வார்த்தைகளை, அங்க அசைவுகளை கவனிக்க நேர்ந்த பொழுது ஏச்சை குணம் கொண்டவர்களை அடையாளம் காண தமிழர்கள் எவ்வளவு பொருத்தமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று எண்ணும்போது வியப்பாக இருக்கிறது. நம் தமிழ் முன்னோர்கள் கூறி வைத்த பல வார்த்தைகள் வாழ்க்கை சூழ்நிலையில் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க பயன்படுகின்றன என்பது நமக்கு பெருமிதம் அளிக்கிறது. ஒருவருக்கு ஒரு நன்மை கிடைக்கப் போகும் தருணத்தில் அதை தடுத்து மனதை குழப்பி அந்த வாய்ப்பைச் சிதைப்பது என்பது வெறும் பொறாமையல்ல, அது ஒரு மனோரீதியான சித்து வேலை. ஏச்சை செய்பவர்களை நீங்கள் அடையாளம் காண சில குறிப்புகள் இதோ. ஏச்சை செய்பவர்களின் அடையாளம்.